உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ஆடிப்பெருக்கு வந்தால் கரை புரண்டு ஓடும் காவிரி தாயின் மடியில் இப்போது சுடுமணல் மட்டுமே எஞ்சி இருக்கிறது. ட்ரோன் கேமராவில் முக்கொம்பு மேலணையை பார்த்தால் அது ஆறா இல்லை ராஜஸ்தான் பாலைவனமா என்று நெஞ்சம் பதறுகிறது. மேட்டூர் அணையில் நீர் இருப்பு சரிந்துவிட ஜூன் 12 திறக்கப்பட வேண்டிய தண்ணீர் இன்னும் கதவுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் மழை பொய்த்ததால் முப்போகம் விளைவித்த தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை மாவட்டங்கள் இந்த ஆண்டு ஒரு போக சாகுபடிக்கு கூட வழியின்றி விழிபிதுங்கி நிற்கின்றன. மோட்டார் வைத்திருக்கும் சில விவசாயிகள் குறுவையை தொடங்கினாலும் நிலத்தடி நீரும் வற்றி வருவதால் அந்த நம்பிக்கையும் இப்போது கை நழுவி போகிறது. திருச்சி முக்கொம்பு மேலணையில்தான் காவிரி, கொள்ளிடம் என 2 நதிகளாக பிரிகிறது. இந்த ஆற்றுப்படுகையை நம்பித்தான் ராமநாதபுரம், சிவகங்கை, பெரம்பலூர் கூட்டு குடிநீர் திட்டங்களும் திருச்சி மாவட்டத்தின் 9 முக்கிய நீரேற்று நிலையங்களும் இயங்கி வருகின்றன. ஆனால் இப்போது மேலணைக்கு வரும் நீரின் அளவு வெறும் 90 முதல் 100 கன அடி மட்டுமே. 1000க்கும் குறைவான நீரையே தாங்கி நிற்கும் மேலணையை கடந்து பார்த்தால் ஆறு முழுக்க வெடித்து கிடக்கும் வறட்சி நிலம்தான். நிலத்தடி நீர்மட்டம் அதல பாதாளத்திற்கு சென்று விட்டது. திருச்சி மாநகராட்சியின் 65 வார்டுகளின் கதை இன்னும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. சுமார் 11 லட்சம் மக்கள் தொகையை கொண்ட இந்த நகரில் 1,20,000 குடிநீர் இணைப்புகள் உள்ளன. நாளொன்றுக்கு வழக்கமாக விநியோகிக்கப்படும் 165 mld தண்ணீரில் இப்போது 15 mld நீர் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது. நாளொன்றுக்கு 149 mld மட்டுமே விநியோகிக்க முடிகிறது. முன்பெல்லாம் காலையும் மாலையும் சலசலவென ஓடிய குழாய்களில் தற்போது காலை மட்டுமே தண்ணீர் வருகிறது. பல இடங்களில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள், சில இடங்களிலோ 2 நாட்களுக்கு மேலாக சொட்டு தண்ணீர் கூட எட்டி பார்ப்பதில்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மார்னிங் 5 to 7 தண்ணி விடுறாங்க. ஃபர்ஸ்ட் 5 to 8 வரைக்கும் வந்துட்டு இருந்த தண்ணி இப்போ 5 to 7 வரைக்கும் தான் வருது. ஸோ இதனால் என்னென்னா மார்னிங் எல்லாருமே ஹரிபரியில் தண்ணி பிடிக்க முடியல. டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஈவினிங் தண்ணி வர்றதில்ல. ஸோ கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் மார்னிங் ஸ்கூலுக்கு கிளம்போது எல்லோரும் தண்ணி குளிக்கிறதுக்கு எல்லாம் மற்ற யூஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த தண்ணி தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரொம்ப அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் யூஸ் பண்ணுற தண்ணியோட அளவு குறையுது. இப்போ காலையில் மட்டும் விட்றாங்க தண்ணி, அது எப்போ விட்றாங்க என்னங்கிறது தெரியல. ஒரு அரை மணி நேரம் விட்றாங்க. அது நேரத்தில் எந்திரிச்சு போய் குடும்பத்தில் இருக்கவங்க போய் பிடிக்க முடியல. காவேரிக்கும் கொள்ளறதுக்கு நடுவில் தான் இருக்கும். ஆனால் எங்களுக்கே தண்ணி பற்றாக்குறை இந்த அளவுக்கு இருக்குது. வீட்டு போரில் பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப இதாக வருது, கலங்கலாகவும் இருக்குது. தண்ணி குடிக்கவே முடியல. குடி தண்ணீருக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. பிள்ளைங்களெல்லாம் வச்சுட்டு ஸ்கூலுக்கு இது பண்ணிவிட்டு ஒன்றும் சிரமமாக இருக்குது. தண்ணி பிடிக்க எங்களால் முடியல. டைமிங்க்கு எழுந்திரிச்சு எங்களுக்கு தண்ணிக்கு ஏதாச்சும் வழி பண்ணி கொடுக்கணும். அது குடிக்கிற மாதிரி இல்லை. எப்படி குடிக்கிறதுன்னு எங்களுக்கே தெரியல. அது ஒன்றுமே யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு வருது தண்ணி. என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியல. சாயந்தரத்தில் சுத்தமாக வர்றதே இல்லை. சாயங்காலத்தில் சுத்தமாக வர்றதே கிடையாது. இப்படி இருந்தால் என்ன ஆறுது நீங்கள் தான் சொல்லுங்கள். 3 மணி நேரம் 5 மணிக்கு வந்துச்சுன்னா 8 மணி வரைக்கும் வரும். முதல்லாம் இப்போ 7 மணிக்கே நிறுத்தி விட்றாங்க. இன்றைக்கி காலையில் ரொம்ப சீக்கிரம் நிறுத்தி விட்டாங்க. 7 கூட ஆகலை, அதுக்காட்டும் நிறுத்திட்டாங்க தண்ணி. அப்புறம் என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள். தண்ணி எங்களுக்கு வேணுங்க. முக்கியமாக நல்லா இருக்கணும், குடிக்கிறாப்புல வரணும் தண்ணி. பார்த்தீங்கன்னா அந்த சாக்கடை தண்ணி கலந்து வர மாதிரியே வருது. 6 to 8 வர தண்ணி சரியாக வர்றதில்ல. வந்தாலும் ரொம்ப கலங்கலாக வருது. அதுலேருந்து ஒரு மணி நேரம் நின்று வர்றது, ரொம்ப பெரிய நாத்தங்கள்லாம் அதுலேருந்து வர ஆரம்பிக்குது. அதே மாதிரி சாயந்தரம் வரதும் பார்த்திங்கன்னா 5 to 8, 9 வந்துட்டு இருந்தது. இப்போலாம் 1 மணி நேரம் வருது, ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. வர தண்ணி குறைவாக வருது. குறைவாக வர தண்ணியிலேயே நாற்றங்கள் பயங்கர துர்நாற்றம் வருது. பயன்படுத்தவே முடியல. மேட்டூர் அணை திறந்தால்தான் விடிவு என்று அதிகாரிகள் கையை விரிப்பதால்
மக்கள் குடிநீருக்காக தனியார் லாரிகளிடம் தஞ்சம் புக தொடங்கி இருக்கின்றனர். இந்த அவலத்திற்கு இயற்கை மட்டும் காரணம் இல்லை, நம்முடைய கடந்த ஆட்சியாளர்களின் தொலைநோக்கின்மையும் தான் காரணம் என்கிறார்கள். அன்றைய ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட மழைநீர் சேகரிப்பு திட்டம் திருச்சி மாநகராட்சியில் கராராக நடைமுறைப்படுத்தப்பட்டது. மழைநீர் சேகரிப்பு இல்லை என்றால் வரி வசூலிக்கப்படாது, அபராதம் விதிக்கப்படும் என்ற கட்டுப்பாடு இருந்தது. ஆனால் அவருக்கு பின்பு வந்த ஆட்சியாளர்கள் இந்த திட்டத்தை கிடப்பில் போட்டதின் விளைவை இப்போது நிலத்தடி நீர்மட்ட சரிவில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சூழலில் திருச்சி மாநகராட்சி மேயர் அன்பழகன் நகர மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய எடுக்கப்பட்டு வரக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து பகிர்ந்துள்ளார். காவிரி ஆற்றில் 1000 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனை 1500 கன அடியாக உயர்த்தி திறந்துவிட்டால் திருச்சி மாவட்டத்தில் குடிநீர் பற்றாக்குறை முற்றிலுமாக நீங்கும் என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். நகருக்குள் குடிநீரை வணிகமாக்கும் தனியார் நிறுவனங்களை கட்டுப்படுத்தி மாநகராட்சியே அந்த தண்ணீரை மக்களுக்கு சீராக விநியோகிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், காவிரி ஆற்றை மட்டுமே நம்பியிருக்காமல் உடனடியாக மாற்றுத் திட்டங்களை அறிவிக்க வேண்டும் என்பதே திருச்சி மக்களின் ஆவேச குரல். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.